2015ஆம் ஆண்டு ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் முதற்கட்ட ஆய்வு 2015ஆம் ஆண்டு துவங்கப்பட்டுவிட்டன. இரண்டாம் கட்ட ஆய்வு ஜனவரி 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் தொடர்ந்து மூன்றாம் கட்ட ஆய்வு ஆய்வாளர் திரு ஸ்ரீராமன் தலைமையில் ஜனவரி 2017ஆம் ஆண்டு அது அப்படியே தொடரப்பட்டது. நாலாம் கட்ட ஆய்வு அம்மாவின் அரசு மத்திய அரசின் அனுமதியை பெற்று தமிழக தொல்லியல் துறை 2017-18ஆம் ஆண்டில் கீழடி ஆய்வை மேற்கொண்டது. ஐந்தாம் கட்ட ஆய்வு தமிழக தொல்லியல் துறை 2019 ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்டது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் கீழடியில் அகழ்வாய்வு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வந்தன. அந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கப்பட்ட அந்த அரிய வகை பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்துவதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு சுமார் 12.5 கோடி மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் கட்டுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு நிதி ஒதுக்கிடப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கட்சியிருக்கிறார். இது வரலாறு.